எச்சரிக்கை: இரவில் தனியாக இருப்பவர்கள் இந்த கதையை கேட்க வேண்டாம். பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என கூறிவிட்டு வந்த நவீன் நண்பர்களுடன் பெரும் நேரத்தை செலவிட்டான். அவன் கிளம்பும் போது நேரம் 8 இருந்தது. அந்த வழியாக போக அவனுக்கு பயம். இடையில் சுடுகாடு இருக்கும். அவன் ஊரில் சொல்லப்பட்ட சில சம்பவங்களும் அவன் மனதில் பதிந்திருந்தன. ஆனாலும் அவன் தைரியமாகவே வந்தான். இந்த காலத்தில் பேய் என்ன, பிசாசு என்ன, எல்லாம் பொய் தான் என மனதில் நினைத்து கொண்டே நடந்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கணும். சரி, டைம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? மேலும் சில தூரம் நடந்தான். வெகு தொலைவு வந்துவிட்ட பிறகு தூரத்தில் ஒரு உயரமான மரம். அவற்றில் பெரிய பெரிய கிளைகள். ஓர் கிளையில் வித்தியாசமாக ஏதோ தெரிந்தது. உற்று பார்த்தான். அவனுடைய கைகள் உதறின. தலை சுற்றியது. இதயம் வெடித்தது. உடல் தடுமாறி கீழே விழுந்து கத்தினான். யாரோ ஒருவர் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தார். கால்கள் தானாகவே பயத்தில் வரப்புகளில் ஓடின. இரவு வேளையில் வரப்புகள் கூட சரியாக தெரியாமல் சேற்றிலும் நீரிலும் விரிந்து வாரி கொண்டு ஓடினான். என்ன செய்வது என தெரியாமல் பயத்தில் கத்த ஆரம்பித்து விட்டான். மிக தூரமாக சென்ற பிறகும் பார்த்தான். அது அப்படியே தான் இருந்தது. இப்போது குறுக்காக இருந்த ஏதோ ஒரு வழியில் தலை தெறிக்க ஓடினான். எவ்வளவு தூரம் ஓடியிருப்பான் என அவனுக்கு தெரியாது. எங்கிருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெரியாது. பொட்டல் வெளி. நெல் வயல்கள் அறுவடை முடித்து தரிசாக கிடந்தது. குச்சி குச்சியாய் வெட்டப்பட்டு இருந்த அடிப்பெயர். ஈரமான மண் கால்களில் பசையாக ஒட்டி கிடந்தது. மனிதர்கள் யாருடைய வீடாவது இருக்குமா என பார்த்தான். எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தான். ஒரு பம்ப் செட் இருந்தது. அதற்கு முன்னால் நீர் செல்ல கால்வாய் அமைக்கப்பட்டு இருந்தது. பின்புறம் கிணறு. சற்று ஓரமாய் மட்டையால் வேயப்பட்டு இருந்த குடிசை. இரவு அங்கேயே இருக்க முடியுமா என யோசித்து பார்த்தான். தடுப்புகள் எதுவும் இல்லை. பக்கத்தில் சில பூச்சி மருந்துகள், பாட்டில்கள். அதன் அருகே குப்புறு விழுந்து கிடந்த உடல். அவனுடைய அலறல் இரவை கிழித்தது. கால்கள் தடுமாறி அந்த உடல் மேலேயே விழுந்து விட்டான். உடலின் ஒவ்வொரு பாகங்களும் உதிரின. கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பயத்தில் அதை கூட அவனால் செய்ய முடியவில்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். கால் வலித்தது. ஆனால் எங்கு நிற்கவும் அவனுக்கு பயமாக இருந்தது. எப்படியாவது பாட்டி ஊருக்கு போக வேண்டும். வழியை கண்டுபிடித்து விட துடியாய் துடித்தான். பாட்டி அவனுக்காக திருத்திண்ணையில் காத்திருப்பாள். தாத்தா உள்ளே இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாள். பேரப்பிள்ளை என்றால் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனால் இப்பொழுது அவனால் அங்கு செல்ல முடியவில்லை. எந்த வழி? அவனுக்கு அழுகி அழுகியாக வந்தது. செத்து கிடப்பவர்கள் யார்? இவர்கள் எப்படி என் கண்ணில் படுகிறார்கள்? திடீரென அவன் மேல் ஒரு பாம்பு விழுந்தது. அதுவும் செத்து கிடந்தது. ஆனால் அதை பார்க்கும் அளவிற்கு அவனுக்கு நேரமில்லை. மயங்கி விழுந்து விட்டான். எவ்வளவு நேரம் சென்றது என அவனுக்கு தெரியவில்லை. யாரோ அவனை எழுப்பினார்கள். 60 வயது மதிக்கத்தக்க பெரியவர். தம்பி, எழுந்திருப்பா. யார் நீ? தாத்தா, என் பேர் நவீன். சரி, இங்கே என்னப்பா பண்ணுற? எங்கள் ஊருக்கு வந்தேன். எந்த ஊர்? கருமாபுரம் தாத்தா. பார்க்க வேண்டியது தானே? போகிற வழியில் ஒரு மரத்தில் ஒரு துக்கத்தை பார்த்தேன். அப்புறம் பம்பு செட் பக்கமாக இன்னொன்று பார்த்தேன். பாம்பெல்லாம் வேறு மேலே விழுது. என்ன நடக்குதுன்னு கூட புரியல தாத்தா. இது எந்த இடம்? அருமாபுரம் பக்கம்தான். காலையில் போகலாம். இப்போ என் கூட வா. அந்த வயதானவர் அவனை அழைத்து சென்றார். அவனுக்கு அவன் அம்மாவின் நினைவு வந்து விட்டது. தினமும் இரவு வேலையெல்லாம் முடித்து விட்டு இவனை பார்க்காமல் தூங்க மாட்டாள். தினமும் என்ன வேண்டும் என கேட்டுதான் சமைப்பாள். அப்பா இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பார். இப்படி வீட்டில் உள்ளவர்களின் நினைவு மாறி மாறி அவனுக்கு ஏற்பட்டது. அந்த பெரியவர் அவனை ஏதோ ஆற்றம் கரையோரம் போலிருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். ஒருபுறம் முள்மரங்கள், தென்னை மரங்கள், வாழைத்தோட்டங்கள் நிறைந்திருக்க, மறுபுறம் இடைவேளை விட்டு விட்டு ஒரு சில வீடுகள். போக போக அதுவும் இல்லை. தனிமையாகி கொண்டே வந்தது. நீண்ட தூரம் நடந்த பிறகு ஓர் சிறிய வீடு வந்தது. அதை சுற்றியாக மரங்கள் இருந்தன. வீட்டின் வெளியே 2 திண்ணைகள் விசாலமாய் கிடந்தன. தம்பி, இந்த ராத்திரி நீ இங்கே தங்கிக்கோ. அப்புறம் நீ எப்படி போகணும்? சரி, வழி தெரியலன்னா நான் சொல்கிறேன். இல்லைன்னா என் பேத்தி மதிவதனி இருக்கா, அவளை விட்டுட்டு வர சொல்கிறேன்.
என்று சொன்னவர் உள்ளே போனார். அங்கே ஏதேதோ சத்தங்கள் கேட்டது. பெண் ஒருவள் ஏதோ முணுமுணுத்ததும் கேட்டது. சற்று நேரத்தில் அதுவும் நின்றது. நவீன் திண்ணையில் படுத்துக்கொண்டு கண் மூடினான். அவன் உடல் முன்னை காட்டிலும் லேசானதாக தோன்றியது. மனதில் பயம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பதற்றமும் தணிந்து கொண்டே வந்தது. திடீரென அவனை யாரோ எழுப்புவது போல் தோன்றியது. எழுந்து பார்த்தான். ஓர் பெண் நின்று இருந்தாள். துடுக்கிட்டான். பயப்படாத, தாத்தா எல்லாம் சொன்னார். நீ? என் பேர் மதிவதனி, அவரோட பேத்தி. அவர் எங்க? அவர் தூங்கிட்டாரு, அதனால தான் நான் எழுந்து வந்துட்டேன். தாத்தா அவனை பற்றி எல்லாம் சொன்னார், வா. உன் பேர் என்ன? நவீன். உனக்கு இருட்டுன்னா பயமா? பயம்னுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, ராத்திரியில் மர்மமான சில விஷயத்த பார்த்தேன். பயப்படாமல் இருக்க முடியல. என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? இல்லை. அப்போ வா, நம்ம கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வரலாம். இந்த ராத்திரிலையா? ஐயோ, நான் வரமாட்டேன். வா, உன்னை உங்கள் பாட்டி ஊரில் கொண்டு போய் விட்டுடுறேன். காலையில் போகலான்னு சொன்னார். முட்டாளே, உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியாமல் பேசாது. அவன் ஒரு மந்திரவாதி. உன்னை நைஸாக பேசி கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ நீ என் கூட வரலன்னா அவன் உன்னை விடமாட்டான். காலம் ஃபுல்லாக நீ இங்கே கிடந்து கஷ்டப்பட வேண்டியது தான். அவர் உன் தாத்தா தானே? அமைதியாக இரு. என் தாத்தா தான். வா, போகிற வழியில் எல்லாம் சொல்கிறேன். அவனுக்கு அந்த பெண்ணை நம்புவதா வேண்டாமா என தெரியவில்லை. தயங்கினான். அதுக்கு மேலே அவன் விருப்பம். சரி சரி, வரேன். அந்த பெண்ணுடன் நடக்கத் தொடங்கினான். அவளுடைய கண்களை பார்த்தான். அழகாய்த்தான் இருந்தது. ஆனால் அவள் ஒன்றும் பேசவில்லை. மௌனமாக நடந்தாள். அவளை சிரிக்க வைக்க முடியுமா என முயன்று பார்த்தான். ஆனால் அதுவும் முடியவில்லை. சரி, எப்படியாவது பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் என எண்ணிக்கொண்டான். அவள் மெதுவாயும் நடக்கவில்லை, வேகமாகவும் நடக்கவில்லை. அவ்வப்போது திரும்பி திரும்பி அவனை பார்த்தாள். ஏன் பார்க்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவனும் ஏதும் பேசாமலே நடந்தான். நிறைய தூரம் நடந்தவள் பாட்டி ஊருக்கு போகும் வழியை கண்டுபிடித்து விட்டிருந்தாள். அதோ சுடுகாடு. இதை தாண்டித்தானே ஊருக்கு போக வேண்டும். சுடுகாடு வந்து விட்டது. அதன் மேலாக ஏதோ கருமை நிறத்தில் புகை வந்து கொண்டிருந்தது. புகையா பனிமூட்டமா என்று அவனால் கணிக்க முடியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு பயமாக இல்லை. பக்கத்தில் அவள் இருக்கிறாள். சுடுகாடு கிட்ட வர வர இவன் முன்னே நடந்தான். அதை நெருங்கியதும், நவீன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கேயே இரு, எங்கும் போயிடாத. ஏய், எங்கே போகிற இந்த இருட்டில்? முக்கியமான வேலை, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். நான் வேணும்னா கூட வர்றேன். இல்லை இல்லை, நீ இங்கேயே இரு. என்ன பயமாக இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே இருக்க மரத்தடிக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, இப்போ வந்துடுறேன். சொன்னவள் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை எப்படி இருக்க சொல்வது? இவள் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். பரவாயில்லை, போய் வரட்டும் எங்காவது. அங்கேயே காத்திருந்தான். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் கொடுத்த தைரியத்தில் தான் அவ்வளவு நேரம் அவனால் அங்கு உட்கார முடிந்தது. அவள் வரவே இல்லை. இனியும் காத்திருந்து பயனில்லை. அவள் வீட்டுக்கு போய்விட்டாளோ என்னவோ. இந்த இடத்தில் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? இருந்தாலும் அவள் திரும்பி வந்து விட்டால் என்னை தேடுவாளோ என்னவோ. அவளுடைய அழகான முகம் அவன் நினைவுக்கு வந்தது. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம். மறுபடியும் உட்கார்ந்தான். அந்த இடத்தின் முன்புறமாக அவர்கள் நடந்து வந்த மண்பாதையில் யாரோ ஓடுவது தெரிந்தது. எதற்காக இந்த இருட்டில் ஓடுகிறார்கள்? இன்னும் சிலரும் விட்டு ஓடினர். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களின் பின்னால் மோட்டார் பைக்கில் அவன் பாட்டியும் யார் கூடவோ சென்று கொண்டு இருந்தாள். ஆ, தாத்தா கூட இருக்காரே. என்ன பிரச்சனையோ தெரியலையே. பாட்டி, பாட்டி, பாட்டி. அடச்ச, அவங்களுக்கு இவ்வளோ தூரத்திலிருந்து கேட்டிருக்காது. இன்னும் சத்தமாக கத்தி பார்த்தான். அவர்களுக்கு கேட்கவில்லை. சரி, என்னதான் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் பாதையில் எவனும் ஓடினான். கிட்டத்தட்ட ஊர்க்காரர்கள் பின்னால் நெருங்கிவிட்டான். அதற்குள்ளாக அவர்கள் அந்த மண் சாலை
நெடுஞ்சாலை துவக்கத்திற்கு சென்று விட்டிருந்தனர். அவர்களை அழைக்கலாம் என்று பார்த்தான். ஆனால் அவர்கள் ஓரிடத்தில் எதையோ பார்த்து சோகமாக நின்றனர். அங்கே அவன் பாட்டியும் தாத்தாவும் கூட இருந்தனர். பாட்டி, பாட்டி என சொல்லிக்கொண்டே அவர்களை நோக்கி சென்றான். அவர்கள் பயங்கரமாக அழுது புலம்புவது அவனுக்கு கேட்டது. தாத்தாவும் தலையில் அடித்து கொண்டு அழுதார். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ பிரச்சனை என புரிந்து கொண்டான். கூட்டத்தினை விலக்கி கொண்டு உள்ளே சென்றான். அவனை யாரும் சட்டை செய்யவில்லை. அவனை யாரும் தடுக்கவும் இல்லை. நேராக பாட்டியிடம் சென்றான். அவள் மடியில் யாரோ கிடந்தார்கள். நவீன் தானே. ராத்திரி பாட்டி வீட்டுக்கு மோட்டார் பைக்கில் வந்தவன் அடிபட்டு அந்த இடத்துலே இருந்துட்டானோ. ரொம்ப வேகமாக வந்ததில் நிலத்தடுமாறி ரோட்டோரமாக விழுந்து கல் மோதி அந்த இடத்துலையே போயிட்டுருக்கான். நவீன், 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 விட்டுட்டு போயிட்டியே. அவங்க அப்பா அம்மா இல்லையாப்பா என யாரோ கேட்டது தெரிந்தது. ஓரமாக விழுந்து கிடந்த பைக்கை பார்த்தான். அது சுக்குநூறாக கிடந்தது. அடிபட்ட அந்த உடலின் கீழே இரத்த வெள்ளம். ஹெல்மெட் போட்டு இருந்தால் கூட பழிச்சிட்டு இருப்பான். யாரோ சொன்னது அவனுக்கு கேட்டது.